அப்போ பில்லு எவ்வளவு கம்மியா இருக்கும். இத பாருங்க, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வழக்கமா வர்ற பில்லுல பாதி மட்டும்தான் வரணும். புரிஞ்சதா? ஏண்டா நீ ஏண்டா இப்படி முழிக்கிற? என்ன அழுகி போன தக்காளிய வாங்க சொல்றேனேன்னு நினைக்கிறியா? இதெல்லாம் தொழில் ரகசியம். அடச்சே, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ எதுக்கு இப்படி வேலை செய்ய வரப்போற? ஆமா, இந்த அம்மா அப்படி ஜில்லா கலெக்டர் நம்மள சொல்லுது. டேய், இப்ப நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு 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 சொல்லு. மா என்னம்மா இதுதான் விஷயம் சொல்லிட்டு முதல்ல எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்குமா கிலோ 10 ரூபா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனோம்னா ஓசியிலே வாங்கிட்டு வந்துடலாம். என்னது? ஓசியிலேயே கிடைக்குமா? ஐயோ, எனக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சேடா. ஆமா, எந்த கடையிலடா ஓசியில குடுக்குறாங்க? கடையெல்லாம் கிடைக்காதுமா. கோயம்பேடு மார்க்கெட்டு போனோம்னா காய்கறி ஃபுல்லா கீழே அங்கங்க சிந்தி கிடக்கும்ல, அதுல நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம சமைச்சிடுவோம். ஓசியாவே விதவிதமா கிடைக்கும்ல. என்ன சொல்றீங்க? என்னடா சொல்ற நீ? நல்ல ஐடியா தானே சொன்னேன். எதுக்குமா முறைக்கிறீங்க? இதோட சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு, அத சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இங்க பாருங்க, காய்கறி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோ பிடிக்காம மார்க்கெட்ல இருந்து நடந்தே வந்தீங்கன்னு வைங்க, நம்மளுக்கு ஆட்டோ செலவு மிச்சம். என்ன மாஸ்டர்? அம்மா காய்கறி மூட்டையோட சுமந்துட்டு நடந்து வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். என்னடா திமிரா? என்கிட்ட வாலாட்டினேன்னு வச்சுக்கோ, ஒட்ட நறுக்கிடுவேன். இத பாரு, முன்னாடி மாதிரி உன்னை காப்பாத்த உன் ஃப்ரெண்டு இங்க இல்ல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. மா, இங்க இவங்களோட என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் இந்த பில்ல கொடு, நான் செக் பண்ணனும். டேய், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்படியே விட்டுருவேல்ல, சந்தோஷப்பட்டுக்காத. என் பொண்ணு பில்ல மட்டும் செக் பண்ணட்டும், மிச்ச மீதிய நான் வந்து செக் பண்றேன். என்னைய பாக்குற? பாக்குறது பாரு. ஐயோ, பக்கோடா, என்னடா இது? என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், இப்ப என்னடா பண்றது? மாஸ்டர், அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாஸ்டர். வேலு தனியா ஓட்டல ஆரம்பிச்சு போனதும் போனா இவங்க அட்டுல தாங்க முடியலையே. என்ன பண்றது இவங்கள? எல்லாமே அண்ணனுக்காக தான் சகிச்சுட்டு போக வேண்டியது இருக்கு. மாஸ்டர், சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கு வந்து கத்தனாலும் கத்தும். இந்த காய்கறி எல்லாம் எடுத்து வைங்க, நான் சமையலுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் ரெடி பண்றேன். சரி. திரு, என்னாச்சு? ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லம்மா, அக்கா மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு ஏன் இந்த யோசனை முன்னாடியே வராம போச்சுன்னு தான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. டேய் திரு, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லடா. மகாவுக்குமே இத பத்தி இத்தனை நாள எந்த யோசனையுமே இல்லாம தான் இருந்திருக்கா. இப்ப என்னமோ திடீர்னு அவளுக்கு ஒரு பிடிமானம் வேணும்னு நினைக்கிறா. ஆமாப்பா, மகா கேக்குறதும் நியாயம் தானே? கண்டிப்பாப்பா, அக்கா கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன ஒண்ணு, இது அக்கா கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே யோசிச்சு செஞ்சிருக்கணும். கேட்கற அளவுக்கு வச்சுட்டோமேன்னு தான் வருத்தமா இருக்கு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போலடா. நீ செய்ய வேண்டியதை செஞ்சிரு, அக்கா மனச குளிர்ந்து போயிடும். எனக்கு என்ன சொல்றது சரிதானே? ஆமாப்பா, அவரு நம்ம வீட்டு மருமகன். அவரையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி அவரை ஒரு நிலைமைக்கு உயர்த்தி வச்சுட்டா அது நமக்கு தானப்பா பெருமை. அப்பா, இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அக்கா என்ன ஆசைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. டேய், நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. நானும் மகா கிட்ட இதையே தான் சொல்லிட்டு வந்தேன். பாவண்டா, இத அவ எங்ககிட்ட சொல்றதுக்குள்ள ரொம்ப தவிச்சு போயிட்டா. எங்க நம்ம தப்பா நினைச்சிடுவோமோன்னு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்திருக்கா. நானும் உங்க அப்பாவும் அவகிட்ட வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயத்தையே எங்க கிட்ட சொன்னா. ஆமாப்பா, நம்ம ஏமா அக்காவை தப்பா நினைக்க போறோம்? அக்கா நமக்காக பண்ண எல்லாத்துக்கும் முன்னாடி
நம்ம பதிலுக்கு நன்றி கடனா அவங்களுக்கு ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வச்சா கூட பத்தாதுமா. ஆனா இது நாள் வரைக்கும் அவங்கள பத்தி யோசிக்காம நம்ம குடும்பத்தை பத்தி மட்டுமே யோசிச்சு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழாம இருந்திருக்காங்கல்ல. ம், அப்பேற்பட்டவங்க இன்னைக்கு வாயை திறந்து ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்கன்னா எப்பாடு பட்டாவது அதை அவங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்கணுமா? ஆமாப்பா, மாப்பிள்ளையும் பாவம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வெளியாளுங்க கிட்ட 5க்கும் 10க்கும் கை கட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நல்ல மனுஷன். நம்ம குடும்பத்துக்கு மூத்த மருமகன்ற முறையில அவருக்குன்னு நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா அவரு சந்தோஷப்படுவார்ல. அதான் சொல்லிட்டீங்களம்மா. அடுத்து ஆக வேண்டியது என்னவோ அதை நான் உடனே பார்க்கறேன். ஆமாப்பா, நீயும் வேலுவும் ஹோட்டல் தொழில நல்லபடியா பாக்குறீங்க. அதான் மகா ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலான்னு யோசிக்கிறா. நீ அதுக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் விசாரி ஒரு நல்ல இடமா பார்த்து மாப்பிள்ளை பேர்லயே ஒரு கடையை வச்சு கொடுத்துட்டா அவங்க பொழப்ப பாத்துக்குவாங்க. மளிகை கடையா? ஆமா, மகா தான் இந்த யோசனையே சொன்னா. ஒரு மளிகை கடைன்னு ஆரம்பிச்சா நம்ம ஹோட்டலு, வேலு ஹோட்டலு, அது மட்டும் இல்லாம சங்கத்து ஆளுங்க எல்லாரோட ஹோட்டலுக்குமே மகாவோட கடையில இருந்து மளிகை சாமான்லாம் வாங்கிக்கலாமா. அவளுக்கும் அந்த வியாபாரம் போதுமானதா இருக்குன்னு தான் சொல்றா. எனக்கும் இது நல்ல யோசனையா தான் திருப்படுது. நீ என்ன சொல்ற? மளிகை கடை வைக்கிறது நல்ல யோசனை தான். அக்கா நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க. நல்லபடியா ஆரம்பிக்கலாமா? ஆனா என்னப்பா, மளிகை கடை வைக்கிறதுல எதுவும் பிரச்சனையா? மாப்பிள்ளைக்கும் மகாவுக்கும் இது சரியா வரும் தானே? எதுவா இருந்தாலும் உன் மனசுல படுறதா சொல்லிடுப்பா. அது சரியா வருமா வராதான்னு யோசிச்சு பண்றது மகாவுக்கும் மாப்பிள்ளைக்குமே நல்லது. ஆமா திரு, அது பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. ஆனா மளிகை கடை ஆரம்பிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஹோட்டல் தொழில் மாதிரி கண்டிப்பா அதுக்கும் முன்ன அனுபவம்னு ஒன்று தேவைப்படும். நமக்கு அந்த தொழிலை பத்தி பெருசா முன்ன பின்ன எந்த அனுபவம் கிடையாது. சண்முக மாமாவுக்கும் முன்னாடி பார்த்த வேலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு எப்படி இந்த மளிகை கடை செட் ஆகும்னு தெரியல. அதான் நான் யோசிக்கிறேன். இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? ஏன்பா, முதல்ல கடையை ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அதுல இருந்து வியாபாரத்தை கத்துக்க முடியாதா? ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முதல்ல அடிப்படை அனுபவமாவது நமக்கு வேணும். அப்பதான் அதுல நம்ம முன்னேற முடியும். இல்லைன்னா அடிப்பட்டு தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்குன்னு தான் யோசிக்கிறேன். ஆமா திரு, நீ சொல்றதும் சரிதான். அம்மா, அது மட்டும் இல்ல, மளிகை கடை ஹோட்டல் பிசினஸ் மாதிரி கூட கிடையாது. அன்னன்னைக்கு தேவையான சரக்க அன்னன்னைக்கு லாபத்துல வாங்கி ரொட்டேஷன் பண்ற பிசினஸ் கிடையாது. எப்படியும் அக்கா ஒரு கடை வைக்கணும்னு கேக்குறாங்கல்ல, அதை சாதாரணமா வச்சு கொடுக்கவும் முடியாது. ஒரு பெரிய தொகையை போட்டு, அதுவும் இல்லாம நல்ல வியாபாரம் நடக்கிற இடமா பார்த்து கடை வச்சாதானே நல்லா இருக்கும். ஆமா திரு, நீ சொல்றது சரிதான். அந்த மாதிரி வச்சாதான் சரியா வரும். அப்படியே பெரிய கடையா வச்சாலும் கடைக்கு வேலைக்குன்னு ஒரு 2-3 பேரை வேலைக்கு வைக்கணும். அப்பதான் மாப்பிள்ளைக்கும் உதவியா இருக்கும்.